தற்போது திருச்சியிலிருந்து எம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் ஜெகதீஸ்வரன். ஜெகதீஸ்வரன், நாளை பசும்பொன் மாவட்டம், குறிப்பாக கமுதியில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அந்த திடல்ல புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 78வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் நாளை நடைபெற இருக்கிறது. சற்று முன்னர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா, புரட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இவர்களுடைய அந்த அடக்க சமாதிக்கு சென்று பிரார்த்தனைகளை மனமுருகி அவருக்கு நினைப்பதையெல்லாம் பேசிவிட்டு வேண்டுதலோடு பேட்டி ஒன்றை அளித்தார். நாளை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திடல் நடைபெறக்கூடிய மாபெரும் எழுச்சிமிகு பொதுக்கூட்டத்தில் நான் புதிய அறிவிப்பை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்குமான ஒரு அறிவிப்பை நான் நாளை வெளியிடுகிறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கலந்து கொள்ளப் போகிறார்கள். நீங்களும் வாருங்கள் என ஊடகத்தில் இருக்கும் அனைவருக்கும் அவர் செவ்வியினுடைய தன் கருத்தை பதிவு செய்தார். இந்த காணொலி காட்சி ஒரு 20-25 நிமிடத்திற்கு முன்பு நாங்கள் ஒளிபரப்பினோம். தற்போதைய நிலையில் இதையெல்லாம் இணைத்து சொல்லுங்கள். திரு ஜெகதீஸ்வரன், தமிழக அரசியல் களம், திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுடைய செவ்வியினுடைய உங்களின் புரிதல் என்ன? நம்ம ஏற்கனவே இது குறித்து 2 விவாதங்களில், நான் பங்கெடுத்த விவாதங்கள் 2 விவாதங்களில் பேசினோம். நான் இன்னைக்கும் சொல்கிறேன், சசிகலா அவர்களின் நோக்கம் என்பது இந்த அஇஅதிமுக என்ற இந்த இயக்கம் சிதறுண்டு போகக்கூடாது. அது வலிமை பெற்ற இயக்கமாக தொடர வேண்டும். அதற்கு நான் என்னால் முடிந்த பங்களிப்பை சில நேரங்களில் ஒதுங்கியிருந்தும் செய்வேன், சில நேரங்களில் உள்ளே வர வேண்டும் என்றால் உள்ளே வந்தும் செய்வேன். அப்படிங்கிறதா அவங்களோட மெசேஜ். நீங்கள் போன தேர்தலில் இல்லை நம்ம ஒதுங்கி இருப்போம், அது இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்ட்டு அவங்க என்னதான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம், கட்சி வளர்ச்சிக்கு உதவுங்கிறத தாண்டி என்னதான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு பொறுமை காத்தார். அதற்கு பிறகும் தோல்வி முகம் என்பது மாறவில்லை, தொடர் தோல்விகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட இப்போ 11ஆம் தேர்தல் தோல்வியில் இருக்கார். அடுத்ததாக நடக்கப்பட்ட சட்டமன்ற தேர்தல் 12ஆம் தோல்வியாக ஆகிவிடுமோ அப்படிங்கிறதா இன்று வருகின்ற பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் சில சொற்பமான இடங்களில் 3வது இடத்திற்கு அஇஅதிமுக தள்ளப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் சில போல்ஸர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்திலும் இவர்கள் பொறுமை காத்தார்கள். அதாவது சொல்லப்போனால் இந்த இயக்கம் தோன்றியது முதல் இந்த இயக்கத்திற்காக கடுமையான பங்களிப்பை பின்னால் இருந்து செலுத்திய ஒருவர் இப்பொழுதும் அமைதி காக்க வேண்டும். அமைதி காக்க வேண்டுமா, இல்லை தன்னுடைய பொறுமையை உடைத்து கொண்டு வெளியே அதற்கான உண்டான வேலைகளை செய்ய வேண்டுமா என்றால் இனிமேலும் நம்ம பொறுமை காக்கிறதுல அர்த்தமில்லை. ஏன்னா இந்த தோல்வி மறுபடியும் வந்துவிட்டது என்றால் அந்த தோல்விக்கு ஒரு தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய அவல நிலையை உண்டாக்கும். இந்த சரிவுங்கிறது தொடர்ச்சியாக சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ எப்பொழுதும் வெற்றி பாதைக்கு திரும்பும் அப்படிங்கிற பெரிய ஒரு கேள்வி எழுந்துரும். சட்டமன்றத்தில் இல்லை, நாடாளுமன்றத்தில் இல்லை, உள்ளாட்சிகளில் இல்லை. அப்போ இந்த கட்சி எங்கே தான் இயங்குது, இந்த கட்சி உயிரோட்டமாக எங்கே இருக்கின்றது அப்படிங்கிற பெரிய கேள்வியை நோக்கி இது தள்ளும். அப்போது இந்த கட்சியை மறுபடியும் உயிரோட்டமாக கொண்டு வருவதற்கு, தேர்தல் முடிந்த பின்னும் இந்த கட்சி நீட்சி பெறுவதற்கு, தொடர்வதற்கு நான் இந்த தருணத்தில் இந்த ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது என்பது உணர்ந்த காரணத்தினால் அவங்க நாளைக்கு அங்கே போயிட்டு இதை ஆரம்பிக்காங்க நான் நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் அந்த இடத்திலிருந்து இது பேசுவதுங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஏனென்றால் அந்த மக்கள், அந்த சமூக மக்கள் இவர்களால் எவ்வளவு தூரம் வளர்ந்தார்கள், மேன்மைப்பட்டார்கள்ங்கிறது தெரியும். நம்ம இந்த அரசியலை நிறையா பிரித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இராலையும் ஒவ்வொரு சமூகம் மேலோங்கி வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி மேற்குறிப்பாக ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் சசிகலா அவர்களுடன் பக்கத்தில் இருந்த பொழுது இந்த முக்குளத்தோர் சமூகம் எவ்வளவு மேலே வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த 10 வருட காலத்தில், இந்த ஒரு 5 வருட காலத்தில், இன்னும் சொல்லப்பட்ட அந்த 10 வருட காலத்தில் எந்த சமூக மக்கள் மேலேறி வந்திருக்கிறார்கள், இந்த மக்களுக்கு என்ன விதமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் அந்த பகுதி சார்ந்தும் சொல்லலாம், சமூகம் சார்ந்தும் சொல்லலாம். ரெண்டுமே நீங்கள் ஒரு பெரிய பார்வையை வைக்கலாம். நான் எந்த சமூகம் முன்னேற்காங்கிறது நம்ம அது உட்படுத்த வேண்டாம், நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். அப்போது இது ஏன் இந்த ஒரு மாற்றாந்தல மனப்பான்மையோட, மாற்றாந்தை மனப்பான்மையுடன் ஒரு நடந்து கொள்வது ஏன்? இந்த கட்சி என்பது எல்லோருக்குமான கட்சி, எல்லா மதத்தினருக்குமான கட்சி, எல்லா ஜாதியினருக்குமான கட்சி என்று இருந்தது போய் இன்றைக்கி ஏன் இது ரொம்ப சுருங்கி போயிருக்கு? அதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு நபர் மட்டும்தான். அப்போது அந்த நபருக்கு புரிய வைப்பதற்கு மிகச் சரியான ஒரு இடத்தை தேர்வு செய்து
இந்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை நாளை வெளியிடுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கின்றேன். இந்த அறிவிப்பு என்பது இது வந்து சாதக பாதகங்களை உருவாக்குமா என்பதை தாண்டி இந்த கட்சியை மறுபடியும் ஒரு ஸ்திரத்தன்மை கொண்டு வருவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நான் குறிப்பாக சொல்கிறேன், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுவதற்கு அவர்கள் போட்டிருக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லியாகத்தான் இதை பார்க்கிறேன். நாளைக்கு இதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அப்படி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது உடனடியாக ஏற்படுத்த போகின்ற தாக்கம் என்பது நீங்கள் வந்து கடுமையாக இருக்கும். இப்போ தாக்கத்தின் பின்னாடி இவர் வந்து இந்த கட்சியை இவர் எப்படி வழிநடத்துவார் அப்படிங்கிற கேள்வி எல்லா திசையிலிருந்தும் எழும். யாரெல்லாம் கட்சியை விட்டு போனாங்களோ, வெவ்வேறு கட்சிகளில் போய் செட்டிலாக இருக்காங்களோ, யாரெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அங்கே ஒரு மாதிரி ஃப்ளைட்டை கொஞ்ச நாள் போட்டு வைக்கலாம்னு நினைக்கிறாங்களோ, எல்லோருமே இந்த கேள்வி எழுப்புவார்கள். யாரெல்லாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்துணையாக இருப்பது போல் இருக்கிறார்களோ அவர்களும் இந்த கேள்வி எழுப்புவார்கள். கட்சிக்குள் இருப்பவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்றவாதிகள் எல்லோருமே கட்சியை இந்த கேள்வியை கனமாக எழுப்புவார்கள். இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி சமாளித்து வர்றாரு, எவ்வளோ ஏமாத்தலாம்னு நினைக்கிறார். ஆனால் இந்த தொடர்ச்சியாக ஏமாற்றம் என்பது அவரையே அவர் ஏமாத்திக்கிறார், கட்சி அவர் ஏமாத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிகின்ற தருணமாக அன்பார்ச்சுனேட்லி இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், நம்ம பேசுகின்ற தருணத்தில் அப்படித்தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி ஏற்பட்டு விட்டால் நீங்கள் மறுபடியும் மேலெழுந்து வருவது என்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கும். அப்போ அந்த தருணத்தில் இந்த கட்சியை யாரெல்லாம் கபளீகம் செய்ய முயற்சி செய்வார்கள், யாரெல்லாம் இந்த 2ஆம் இடத்திற்கு அல்லது அதிமுக இடத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்வார்கள் என்பது கண்கூட பேர் நமக்கு தெரியுது. அதெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த முடிவு என்பது மிகச் சரியான முடிவு. நாளை அவர்கள் அறிவிக்கப் போகும் அறிவிப்பு என்பது காலத்தின் கட்டாயம் என்றதை நான் பார்க்கின்றேன். நன்றி ஜெகதீஸ்வரன். முதல்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஜெகதீஸ்வரன் சார், இப்போ 2வது அமர்வில் அறச்சீற்றங்கள் குறித்து பல விஷயங்களை ஆழமாக பேசியிருந்தார் நம்முடைய எழுத்தாளரும் கல்வியாளரும் ஆகிய ஐயா குமார் அவர்கள். உங்களுடைய கருத்தை வைங்க. நாளை என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களுடைய பார்வை என்ன? நாளை வந்து அவர் இன்று சில விஷயங்களை அடிக்கோட்டு காண்பித்திருக்கிறார். எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் எதிராக நாம் களம் காண வேண்டிய அவசியம் இருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். யார் எதிரி என்றது தெரியும், யார் துரோகி என்பதும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கட்சி எதிரிகளால் ஒரு பக்கம் அது ஒரு சண்டை நடந்து கொண்டே இருக்கின்றதால் துரோகத்தால் இது வீழ்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்சி இன்னைக்கு இருக்கிறதுக்கு நிலைமைக்கு யார் காரணம்? எதிரி என்று வரும்பொழுது நீங்கள் அரசியலில் அந்த சண்டை போடுறோம், அரசியல் ரீதியாக தேர்தல் அரசியலில் பங்கெடுத்து நாம் அந்த போருங்கிறது நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்று இந்த கட்சி ஒரு மகா இயக்கம் என்று இந்த நிலைக்கு இருப்பதற்கு முக்கியமான காரணம் துரோகம் மட்டுமே. இந்த துரோகத்தின் காரணத்தினால்தான் இந்த முடிவையும் இவர் எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார். வீழ்த்த வேண்டியது எதிரியை தான் என்றாலும் இதற்கு காரணம் வந்து துரோகியாக இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அப்போ நாளைக்கு இதை வீழ்த்துவதற்கும் இதை மறுபடியும் இந்த இயக்கத்தை ஒரு வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கும் மிக முக்கியமாக தேர்தலுக்கு பிறகும் இந்த இயக்கத்தை சரியான திசையில் தக்க வைப்பதற்குமான ஒரு பேச்சாக அது இருக்கும் என்ற ஒரு கருத்து நாளை உருவாகும் என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் சொல்லப்போனால் எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க, நம்ம எதிர்பார்ப்புங்கிறது என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னேன், அவர்களுடைய ஆசை என்பது எல்லா தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்தில் செல்ல வேண்டும். இந்த திமுக செய்கின்ற தவறான செய்த விஷயங்கள் எல்லாம் விமர்சன ரீதியாக வைக்க வேண்டும். அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன சாதனைகள் செய்தோம் என்ற மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிறதான் ஒரு பெரிய பட்டியல் போட்டு ரொம்ப காலமாகவே பெரிய புத்தகங்களாகவும் கோப்புகளாகவும் தயார் செய்து அதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அப்படி அதை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு இங்கு ஒரு எதிர்கட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க, நாங்கள் தான் 2வது இடத்துக்கு வர போகிறோம், நம்ம முதல் இடத்துக்கு வரத்துக்கு போட்டி போட்டு கொண்டிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அதை பயன்படுத்துறதுக்கு தயாராக இல்லை. அப்போது அந்த ஸ்பேஸை பயன்படுத்தணும். அதே நேரத்தில் இந்த துரோகிகளுக்கு ஒரு பாடத்தை, மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நமக்கு தெரியும், இந்த நான் சொல்கிற மாதிரி இந்த பகுதியை சேர்ந்த மக்கள், நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள், பட் குறிப்பாக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சமூக ரீதியாக இந்த வாக்குகளை யாருக்கு அளிப்பார்கள், யார் அவர்களின் பிரதிநிதியாக இதுவரை நின்றிருந்தார்கள், யார் அவர்களின் பிரதிநிதியாக தொடர்ச்சியாக நிற்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான். அப்போது அவர்கள் அந்த வாக்குகளை அறுவடை செய்வதற்கும் அதே நேரத்தில் இந்த துரோகத்திற்கு ஒரு பாடம் கற்றுக்கொள்வதற்கும் சில முடிவுகளை எடுக்கலாம் என்றுதான் நான் பார்க்கின்றேன். நாளைக்கு வந்து நேரடியாக தேர்தல் அரசியலில் என்னுடைய பங்கு என்னவாக இருக்கப் போகின்றது. ஏன்னா தேர்தல் எப்பொழுது வேணாலும் அறிவிக்கப்படலாம், நோட்டிஃபிகேஷன் எப்போனாலும் வரலாம், பிப்ரவரி கடைசியில் கூட வரலாம்னு சொல்லி சொல்கிறாங்க, இல்லை மார்ச் முதல் வாரத்தில் வரலாம். அப்போ தேர்தல் காலம் என்பது ஏப்ரல் மாதத்துக்கு இருக்கும் என்கும்போது ஒரு 60 நாட்கள் தான் நம்ம பேசியிருக்கிறது, 60 நாட்கள் தான் இருக்குது. இந்த 60 நாட்களில் என்னால் என்ன பங்களிப்பை செய்ய முடியும்? அப்போ ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகளை எடுத்து, குறிப்பிட்ட சில பகுதிகளை எடுத்து அந்த இடத்தில் நான் வந்து களமாடப் போகின்றேன். இதன் மூலியமாக இந்த துரோகத்திற்கு ஒரு முடிவு கட்டி மறுபடியும் இந்த கட்சியை மீட்பதற்கான ஒரு வழியாக இதை பார்க்கின்றேன்.
இது ஒரு பெரிய பாடம் வரும்ல. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து சில இடங்களில் 3வது இடத்துக்குலாம் போக போறாரு. அவருடைய தவறான முடிவுகளால் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இது மேலும் மேலும் வீழ்ச்சி அடைவதற்கான ஒரு பாதையாக இருக்குமானால் அந்த வீழ்ச்சி என்பது ஒரு மறுமலர்ச்சிக்கான பாதையாக அது மாறும் அப்படின்னு தான் நான் பார்க்கின்றேன். அதையெல்லாம் ஒட்டிய ஒரு பேச்சாக இருக்கும் நான் பார்க்கின்றேன். அதற்கு உண்டான சில முடிவுகளாக சில செயல் திட்டங்கள் இருக்கும் நான் எதிர்பார்க்கின்றேன். நன்றி திரு ஜெகதீஸ்வரன்.